1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒருவர் செய்த தவறை பிடித்து கொண்டு, இவர் அந்த பாவம் செஞ்சிட்டாங்க, இவர் இந்த பாவம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அநேக அவங்க மனச இன்னும் நோக வைத்து அவங்க செய்ததை சொல்லி, அவங்க செய்யாததை சொல்லி பாவி பாவி என்று அநேகர் சொல்லி கொண்டு திரிந்திருக்கிற நேரங்களும் காலங்களாய் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, நம் குடும்பத்துல செஞ்ச பாவங்களை மன்னித்தாரே, அந்த மன்னிப்புக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த உலகத்து ரட்சிப்புக்காகவே, பாவங்களை மன்னிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன தேவன், அவர் பாவிகளோடு போய் அமர்ந்து சாப்பிட்டார், பாவிகளை சுத்தமாக்கினார், பாவிகளை தொட்டார், பாவிகளை நேசித்தார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்க வாயில எத்தனை பேர் நீங்க பாவி என்று சொல்லியிருப்போம், எத்தனை பேர் அந்த தவறு செஞ்சோம் என்று சொல்லியிருப்போம். வேண்டாம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரங்களும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை யார் கழுவ முடியும்? ஆனா இயேசு அதெல்லாம் பார்க்கவில்லை. அவர் மன்னித்தார், மறந்தார், நம்மளை அணைத்து கொண்டார். அதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை நமக்காக கொடுத்தார், ஜெயத்தை நமக்கு கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம் எல்லோரும் பாவி பாவி என்றுமே, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பாவி என்று சொன்னால் நாம் எங்க போகவும்? எங்கேயும் போக முடியாது. பிரியமான தேவச்சனமே, யாரையும் நம்ம பாவின்னு சொல்லக்கூடாது, யாரையும் இந்த பாவம் செஞ்சுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நீதி கொடுக்கிறவர், அவர் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவர் உங்களுக்கு முன்பாக பாவம் செஞ்சாங்களே, தவறு செஞ்சாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. வேண்டாத பழிகளை போட்டு அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கே முடிவெடுங்க, இனி நான் அந்த மாதிரி வார்த்தைகளை யாரையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி